أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: ما قطع من البهيمة وهي حية فهي ميتة. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் நிகரில்லாத அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இறைவனுடைய கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அவன் இல்லம் நாடி வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையொருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த குற்றங்களையும் குறைகளையும் பெரும்பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் நெருங்காது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களை உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் குழுமிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தின் வளர்ச்சிக்காக உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹு அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் வாழ்கின்ற இந்திய மண்ணிலும் உலக அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடு வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விஸ்தீர்ணமாக்கி தருவாக. உலக அளவில் எங்கிருந்தெல்லாம் இறைவனுடைய இல்லமாம் கஅபாவை நாடி இந்த ஆண்டு ஹஜ்ஜினுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்களோ அத்துணை ஹாஜிகளினுடைய அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து அங்கீகரித்து அனைத்து ஹாஜிகளினுடைய ஹஜ்ஜியும் அல்லாஹ் மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள்வாளிப்பானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, துல் ஹஜ்ஜி மாதத்தினுடைய முதல் ஜுமா அல்லாஹ்வினுடைய கிருபையினால் நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வாரத்தில் இந்த துல் ஹஜ்ஜி மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுக்குரிய சிறப்புகளை குறித்து நாம் சில செய்திகளை பரிமாறிக்கொண்டோம். இந்த துல் ஹஜ்ஜி மாதத்தில் செய்யப்படக்கூடிய அமல்கள் ஏனைய நாட்களில் செய்யப்படுவதை விடவும் அல்லாஹ்விற்கு மிக பிரியமானது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழியை கடந்த ஜுமாவில் நாம் நினைவுபடுத்தினோம். நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் ஒரு பாக்கியத்திற்குரிய நாள். ஒவ்வொரு நாளும் பாக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்மைகள் அது எதுவாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடியதை அல்லாஹ் விரும்புகிறார். பொதுவாகவே அடியார்கள் நல்ல காரியங்களை செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான், நேசிக்கிறான். சில காரியங்களை அல்லாஹ் மலக்குமார்களை அழைத்து பாராட்டி பேசுகிறான். அல்லாஹ் அப்படி விரும்பக்கூடிய, வாழ்த்தி பேசக்கூடிய காரியங்களில் அவருக்கு பிடித்தமான இந்த நாட்களில் நல்லமல்கள் செய்வதற்கான வழிவகைகளை நாம் நிறைவாக உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் 9ஆம் நாள் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9.
நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அரஃபாவுடைய நாள். மக்காவில் ஹஜ்ஜை நாடி சென்ற ஹாஜிகள் அனைவர்களும் அரஃபா என்கின்ற அந்த மைதானத்தில் ஒன்று கூடக்கூடிய ஒரு நிகரில்லாத ஒரு பெருநாள் அது. ஹாஜிகள் எல்லோரும் அந்த இடத்தில் சங்கமிப்பார்கள், தக்பீரை முழங்குவார்கள், தல்பியாவை முழங்குவார்கள், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடுவார்கள். கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு இடங்களிலும் அவர்களுக்கு தேவையான உணவுகள் வழங்கப்படும், குடிவாரங்கள் கொடுக்கப்படும், பிரம்மாண்டமான வாகனங்களில் அதிகமான பொருட்களை அடுக்கி வைத்துக் கொண்டு அந்த நாட்களில் ஹாஜிகளுக்கு தர்மம் செய்வதை பாக்கியமாக கருதக்கூடியவர்கள் அங்கு நிறைவாகவே நிற்பார்கள். ஹாஜிகளினுடைய அணிவகுப்பு என்பது ஒவ்வொரு இடங்களாக அவர்கள் அமர்ந்து கொண்டு இஸ்திக்ஃபார் செய்வது, தௌபா செய்வது, தொழுவது, இது மாதிரியான ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். மறுபக்கம் இந்த ஹாஜிகளினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி பணியில் ஈடுபடக்கூடிய பணியாளர்கள் அல்லது அவர்களுக்கு அன்பளிப்பை தருவதற்காக வேண்டி செயல்படக்கூடிய களத்தில் செயல்படக்கூடிய செயல் வீரர்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கும். கொடுத்து கொண்டே இருப்பார்கள், சடையாமல் கொடுப்பார்கள். முகத்தில் சுழிப்பு அல்லது சழிப்பு என்பது வெளிப்படாமல் கொடுத்து கொண்டிருப்பார்கள், மகிழ்வோடு கொடுப்பார்கள். எதனால் அப்படி கொடுக்கிறார்கள்? அந்த நாள் அவ்வளவு பெரிய ஒரு பரக்கத்திற்குரியதா, அவ்வளவு பெரிய மகத்துவமிக்க ஒரு நாளா என்று நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம். இந்த மார்க்கம் நமக்கு அதை விடையை தருகிறது. அந்த நாள் பரக்கத்திற்குரிய நாள், அந்த நாள் பாக்கியத்திற்குரிய ஒரு நாள், சாதாரணமான ஒரு நாள் அல்ல. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மலக்குமார்களை அழைத்து அல்லாஹ் அடியார்களை பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் பெருமைப்பட்டு பேசுவார். எந்த மலக்குமார்கள் மனிதனை படைக்கப் போகிறேன் என்று சொன்ன அடுத்த கணத்தில் இரத்தங்களை ஓட்டக்கூடிய, சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய மனித இனத்தையா நீ படைக்கப் போகிறாய் என்று இவர்கள் கேட்டார்களோ, அந்த மலக்கினுடைய வகைகளில் அல்லாஹ் சிலர்களை அழைத்து அரஃபாவுடைய நாளில் ஹாஜிகள் ஒன்று கூடி நிற்கக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் மலக்குமார்களை அழைத்து சொல்லுவான். உன்துரு இலா இபாதி, என்னுடைய அடியார்களின் பக்கம் பாருங்கள். அல்லாஹ் அவனுடைய திரு வார்த்தைகளில் அடியார் என்று, தன்னுடைய அடியார் என்று சேர்க்கக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் பெறுவதற்குரிய நசீபை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. என்னுடைய அடியார்களை பாருங்கள், மனிதர்களை பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்வதில்லை. மனித இனத்தை பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்வதில்லை. என் அடியார்களை பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். யா இபாதி இலா இபாதி, என் அடியார்களின் பக்கம். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் யா இபாதி, என் அடியார்களே என்று அழைப்பான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு அந்த அழைப்பு என்பது வெளிப்படும். அது எந்த இடத்தில்? சொர்க்கத்தில் எல்லோரும் நுழைந்த பின்னால் சொர்க்கவாசிகள் அவர்களுக்குரிய தரத்தை அடைந்து கொண்ட பின்னால் அல்லாஹ் சொர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் அழைப்பான். யா இபாதி, என் அடியார்களே என்று அல்லாஹ் அழைப்பை விடுப்பான். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களாக அவர்களை மனித சமூகத்தில் நம்மை பொருந்திக் கொள்வது என்பது பெரும்பாக்கியம். அது அரஃபாவுடைய நாளில் ஒன்று கூடிய இந்த மனித இனத்தை, ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்வதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உன்துரு இலா இபாதி அதௌனி, என்னிடத்தில் பரட்டை தலையோடும்
புலி விழுந்த நிலையிலும் என்னிடத்திலே என் அடியார்கள் வந்திருக்கிறார்களே, இவர்களை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் மலக்குமார்களை அழைத்து பெருமை பேசுவார். யாருக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க? இருக்கக்கூடியவர்கள் செல்வ செழிப்பில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள், நடுநிலையானவர்களும் இருக்கிறார்கள், வசதி இல்லாத நிலையில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். என் அடியார்கள் எனக்காக வேண்டி அலங்கரிப்பதற்கான அத்துணை வகையான வழிகளும் வசதிகளும் இருந்தாலும் கூட என்னுடைய கட்டளை, என்னுடைய ஏவல் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி பரட்டை தலையாக நிலையில், புழுதி வடிந்த நிலையில் இதோ இந்த மைதானத்தில் தைக்கப்படாத ஆடைகளோடு அவர்கள் ஒன்று கூடி என்னிடமே அவர்கள் மன்னிப்பை கேட்கிறார்கள், என்னையே அவர்கள் அழைக்கிறார்கள். என்னுடைய அடியார்களை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் மலக்குமார்களை அழைத்து சொல்கிறான் என்பதாக நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அல்லாஹ் அந்த நசீபை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. இந்த அரஃபாவுடைய நாள், இந்த நாளினுடைய கண்ணியத்தை நாம் புரிய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் யோமின் அக்ஸர மின் ஐயஅத்தகல்லாஹு ஃபீஹி அபதன் மினன் நாரி மின் யோமி அரஃபா. அல்லாஹு தஆலா அடியார்களை நரக விடுதலை செய்வதில், அதிகமாக விடுதலை செய்யக்கூடியதில் அரஃபா நாளை விட வேறு எந்த நாளும் இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அரஃபாவுடைய நாளை நாம் அடைகிறோம்னு சொன்னா நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு முதல்ல கேட்கணும். கடந்த காலங்களில் செய்ததை எண்ணி நினைத்து வருந்தி அரஃபாவுடைய அந்த திடலில் இஹ்ராமுடைய ஆடையில் இருப்பவர்கள் மட்டும்தான் இறைவனிடத்திலே கையேந்தி அழ வேண்டும், அவரிடத்திலே அழுது மன்றாட வேண்டும் என்பதல்ல மார்க்கம் சொல்லல. அந்த இடத்திற்கு செல்லாதவர்களாக நாம் இருந்தாலும் அந்த நாளை நாம் பெறுகின்ற பொழுது கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து பெற்ற குற்றங்களை, குறைகளை, பெரும்பாவங்களை எல்லாம் எண்ணி அல்லாஹுவை துதித்து அவனிடத்திலே அழுது மன்றாடக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அங்கு ஹாஜிகள் அழுகிறார்கள். இஹ்ராமுடைய ஆடையில் செல்வ செழிப்போடு இருந்தவர்கள் எல்லாம் பரட்டையான நிலையில் அழுக்கு படிந்த ஆடையை, சாதாரணமான திடல், கடுமையான வெயில், எல்லாவற்றையும் இறைவனுக்காக சகித்துக் கொண்டு என் பாவம் பொறுத்தருள வேண்டும் என்பதற்காக வேண்டிய இறைவனிடத்தில் கையேந்தி மன்றாடக்கூடிய அந்த காட்சியை நாம் நினைத்து பார்க்கிறோம். நாமும் அதற்குரிய வழிவகைகளை இங்கு உருவாக்கிக் கொள்ளணும். குறைந்தபட்சம் ஒரு நேரமாவது அந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் அதிகமான இஸ்திக்ஃபாரை நாம் தேடணும், தௌபா செய்யணும். அந்த நாளில் அல்லாஹ் நிறைவாக மன்னிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அரஃபாவுடைய நாளை விட வேறு எந்த நாளும் இல்லை அதிகமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய நாளாக அடியார்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறான். நரகத்திலிருந்து யார் விடுதலை பெற முடியும்? நரகத்திலிருந்து யார் விடுதலை பெற முடியும்? இறைவன் யாரை மன்னிக்கிறானோ அவர்கள் தான் பெற முடியும். நரகத்தில் இருப்பவர்கள் யார்? யார் உலகத்தில் குற்றம் செய்தார்களோ, பாவம் செய்தார்களோ அவர்கள்தான் நரகத்திற்கு உரியவர்கள், நரகத்தில் இருப்பார்கள். அவர்களை அல்லாஹ் மன்னித்தான் என்றால் அவர்கள் நரகத்தில் இருந்து விடுதலை செய்யப்படுவார்கள். அல்லாஹ் அதிகமான அடியார்களை, எண்ணிலடங்கா அடியார்களை அந்நாளில் அல்லாஹ் தன் கருணையினால் பொறுத்து அருள்கிறான் என்பதை பூமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பொன்மொழி நமக்கு நினைவுபடுத்துகிறது. அருமையானவர்களே, இந்த நாளினுடைய இன்னொரு சிறப்பு இருக்கிறது. நாமெல்லாம் அறிந்த செய்தி, யூதர் ஒருவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு வசனம் உங்களுக்கு அருளியே எங்களுக்கு அருளப்படுமையானால் நாங்கள் அதை பெருநாளாக ஈதாக கொண்டாடி இருப்போம் என்று சொன்னார். எந்த வசனம் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த வசனம் எங்களுக்கு அருளப்படவில்லை. இப்படி அருளப்பட்டிருந்தால் அந்த நாள் நாங்கள் யூதர்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த நாள் இறக்கப்பட்ட நாள் எது தெரியுமா? பெருமானாருக்கு அந்த ஆயத்து இறக்கப்பட்டது அவர்கள் அரஃபாவுடைய தினத்தில் இருந்தார்கள், அரஃபாவுடைய நாளில் இருந்தார்கள். அந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தது என்பதையும் சையதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார். அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா.
என்னுடைய நியமத்துக்களை வாக்கியங்களை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், இந்த மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சார்ந்து தரக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான ஒரு இறைவனுடைய வார்த்தை வாசகம் இறைமறை வேதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஒரு பாக்கியத்திற்குரிய ஒரு நாள் அரஃபாவுடைய நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் அதிகமாக நாம் இஸ்திக்ஃபார் செய்யணும். அந்த நாளை நாம் அடைந்து கொள்வோமேயானால் நோன்பு நோற்றுக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அரஃபாவுடைய நாளினுடைய நோம்பினுடைய பலனை சொல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முந்தைய ஆண்டினுடைய வரக்கூடிய ஆண்டினுடைய 2 ஆண்டுகளுக்குரிய கஃபாரா பரிகாரமாக அது இருக்கிறது என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது கடந்துவிட்ட ஆண்டு வரக்கூடிய ஆண்டு இந்த 2 ஆண்டுக்குமான பரிகாரமாக இருக்கிறது என்பதை பைகம்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஹாஜிகளாக இருக்கக்கூடியவங்க நோன்பு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சிருக்கிறாங்களா இல்லையா இந்த அரஃபாவுடைய நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு இனிப்பு உணவை கொடுத்து அனுப்புனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுத்து சாப்பிட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் இருந்தாங்க. இந்த ஹதீஸை கொண்டு அறிவிக்கிறார்கள், ஹாஜிகள் அந்த நாளில் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அரஃபாவுடைய நாளில். ஆனால் ஹாஜிகள் அல்லாத மற்றவர்கள் நோன்பு வைக்க வேண்டும். அப்ப நாம் அந்த நோன்பு வைக்கணும். நோன்பு வைத்த நிலையில் அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்துவோமையானால், அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேடுவோமையானால், நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபாவை முன்வைப்போமையானால் நிச்சயமாக அல்லாஹ் அதை அங்கீகரித்துக் கொள்வான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, அடுத்து இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10ஆம் நாள் வல் ஃபஜ்ர், அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நாளில் அதிகாலையின் மீது சத்தியம் செய்கிறான் என்பதாக மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார். துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 10ஆம் நாளினுடைய காலையின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாளில் எத்தனையோ அமல்கள் இருக்கும். மனிதர் தொழுவார், தான தர்மங்கள் செய்வார், உறவுகளை சந்திப்பார், குர்பானி கொடுப்பார், இப்படி நிறைய நல்ல அமல்கள் இருக்கும். ஒருவரை ஒருவர் சந்தித்து நலன் விசாரித்துக் கொள்வார்கள். பள்ளிவாயிலில் தொழுகை முடிந்தவுடன் தொழுகைக்கு வருவோம், நல்ல காரியம். தொழுகை முடிந்தவுடன் முசாபஹா செய்து கொள்வோம், நலம் விசாரித்துக் கொள்வோம். மலர்ந்த முகத்தோடு அனைவர்களையும் ஆற கழுவி ஸலவாத்தை நாம் ஓதிக்கொள்வோம், நமக்கான பாவ மன்னிப்பை தேடிக்கொள்வோம். இவைகளெல்லாம் நல்ல காரியங்கள், அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள் அன்று குர்பானி கொடுக்கக்கூடிய அமலை விட அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான அமல் வேறு எதுவும் இல்லை என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்பானி கொடுப்பதை அல்லாஹ் அந்த நாளில் விரும்புகிறான். குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானி கொடுப்பதற்கு கடமை உடையவர்கள். ஜகாத்தினுடைய கடமை யாருக்கு இருக்குதோ அவங்க குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஜகாத்தினுடைய அளவை எட்டவில்லை ஆனாலும் குர்பானி கொடுப்பதற்கான ஒரு மாட்டினுடைய பங்கில் சேர்ந்து கூட்டு குர்பானியில் சேர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமே, ஆனால் அதை அவசியம் நிறைவேற்ற வேண்டும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் போன்ற இமாம்களிடத்தில் வாஜிப் என்பதை, குர்பானி கொடுப்பது வாஜிப் என்று சொல்கிறார்கள். இமாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்றவர்கள் சுன்னத்தை முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்பதாக அறிவிக்கிறார்கள். குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின்பரில் பெருநாளினுடைய குத்பாவுடைய மின்பரை முடித்துக் கொண்டு அவர்கள் இறங்கி வந்த பொழுது அவர்களிடத்தில் ஆடு கொண்டு வரப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ஹாதா அன்னி வ அம்மன் லம் யுலஹி மின் உம்மத்தி, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்தாங்க. இது எனக்குரிய இறைவா, இது எனக்குரியது, என்னுடைய உம்மத்துமார்களில் யாரெல்லாம் குர்பானி கொடுக்கவில்லை அவர்களுக்கும் உரியது என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படிங்கிறத ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நிலையை அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸில் சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் ஓதினார்கள், வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வ மா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ ருஸ்கி
ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له بذلك أمرت وأنا أول المسلمين بسم الله الله أكبر اللهم هذا منك ولك عن محمد وأمته صلى الله عليه وسلم ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஓதுனா. நம்ம தொழுகையில் ஓதுறோம் இல்லையா வஜ்ஜகத்து, தக்பீர் கட்டினவன வஜ்ஜகத்து ஓதுறோமா இல்லையா? இந்த வஜ்ஜகத்தை குர்பானி பிராணியை அறுக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஓதினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இதில் நாம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, குர்ஆனுடைய ஒரு வசனம் இருக்கிறது. குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் நபிக்கு கட்டளை இடுகிறான், நபி நீங்க இப்படி சொல்லுங்க, இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வ நுஸ்கி என்னுடைய குர்பான், வ மஹ்யாய வ மமாத்தி என்னுடைய ஜீவியம் என்னுடைய இறப்பு, இவைகள் எல்லாம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே உரியது என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஏவுகிறார். அருமையானவர்கள், நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை நமக்கானது என்று நாம் தீர்மானித்துக் கொள்கிறோம், அல்லது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய மனைவிக்குமானது என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்கிறோம். அவர்களுக்காக நாம் உழைக்க வேண்டும், அவர்களுடைய நலன்களில் நாம் அக்கறை கொள்ள வேண்டும். மார்க்கம் அதை நமக்கு வலியுறுத்துகிறது. அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய மனைவிக்கு நாம் உழைத்து தருவதாக இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்றை நாம் வாங்கி தருவதாக இருந்தாலும், அல்லாஹ்விற்காக வேண்டி இதை செய்கிறேன் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கமையானால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் நன்மைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தை, தொழுகை என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்க்கை. வாழ்க்கை என்று சொன்னால் வாழ்க்கையில் உண்டான ஒட்டுமொத்தமான எல்லா நல்லறங்களையும் எடுத்துக்கொள்ளும். என்னுடைய ஜீவியத்தில் உண்டான எல்லா நிலைகளையும் நாம் சுவாசிப்பதும் கொடுப்பதும் எடுப்பதும், ஒருவரிடத்தில் நட்போடு நாம் பழகிக்கொள்வதும், சிலர்களை நாம் வெறுப்பதும் எல்லாம் அல்லாஹ்விற்காகவே என்கின்ற நிலையை உள்ளடக்கிய வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய ஜீவியம் என்னுடைய இறப்பும் அல்லாஹ்வுக்கு உரியது என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆணையிடுகிறார். அருமையானவர்களே, இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்பானியுடைய பிராணியை அறுக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஓதுறாங்க. நம்ம கவனிக்கிறோம், குர்பானியுடைய அந்த பிராணியை அறுக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் இந்த எண்ணம் நமக்கு முழுமையாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்குரியதுதான், என்னுடைய மரணமும் நிச்சயம் ஒரு நாள் நான் மரணம் அடைவேன், என்னுடைய மரணமும் இறைவனுக்குரியதுதான். என்னுடைய இந்த குர்பானி, நான் தொழுது முடித்து வந்த அந்த தொழுகை, இவைகள் எல்லாம் அல்லாஹ்விற்கே உரியது என்கின்ற அந்த நிலையில் நாம் குர்பானியுடைய பிராணியை நாம் அறுப்போமையானால் அந்த குர்பானியுடைய பிராணியுடைய நன்மையை நிச்சயமாக நம்மால் பெற முடியும். அருள்முறை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுவான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கக்கூடிய ஆட்டினுடைய இறைச்சிகளோ அல்லது அதனுடைய இரத்தங்களோ அல்லாஹுவை சென்று அடைவதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களிடம் உண்டான இறையச்சமே அல்லாஹ்விடத்தில் சென்றடைகிறது என்பதாக அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அருமையானவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல அறுக்கக்கூடிய நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹும்ம பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் வஜ்ஜஹத் ஓதுறோம், ஓதி முடிச்சுட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கூர்மையான கத்தியை கொண்டு நாம் அறுக்க வேண்டும். அப்படி அறுக்க முடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹும்ம ஹாதா மின்க வ இலைக ஃபதகப்பல் மின்னி, இறைவா இது உனக்குரியது, உன்னிடமிருந்தே உள்ளது, இதை நான் உனக்காக செய்கிறேன், இது உன்னிடமிருந்து உள்ளது, நீ தரலன்னா என்னால கொடுக்க முடியாது, நீ நாடலன்னு சொன்னா இந்த ஆண்டு குர்பான் என்னால் கொடுக்க முடியாது, இது உன்னிடமிருந்து உள்ளது, உனக்காக வேண்டி உள்ளது, என்னிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக என்ற துஆவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். கூர்மையான கத்தியை கொண்டு அறுக்கணும். இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய பிராணிகளை அறுக்கக்கூடிய அந்த முறை என்பது ஆய்வு செய்தார்கள். ஒரு பிராணியை அறுக்கக்கூடிய நிலைகளில் அதை உயிர் பிரியக்கூடிய அந்த தருணம் எது மிக அதிகமான வலியை தருகிறது, எது வலியில் மிக குறைந்ததாக இருக்கிறது என்று அறிஞர்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது இஸ்லாமிய முறைப்படி எந்த ஒரு மனிதன் ஒரு பிராணியை அறுக்கிறாரோ அந்த பிராணியினுடைய நிலை, அது உயிர் பிரியக்கூடிய தருணம் அதனுடைய வலியில் மிக குறைந்ததாக இருக்கிறது, மிக குறைந்த வலியை அது அனுபவிக்கிறது என்பதை ஆய்வில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் எல்லா காலத்திலும் அது பயன் தரக்கூடியதாக இருக்கும், மனித சமூகத்திற்கும் பயன் இருக்கும், அதை கொண்டு நாம் பயன்படுத்தக்கூடிய வஸ்துக்களுக்கும் பொருட்களுக்கும் பயன் இருக்கும்.
நாம் அறுக்கின்ற பொழுது இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய அந்த முறையில் நாம் அறுப்போமையானால் ஆட்டினுடைய இரத்தங்கள் எல்லாம் முழுமையாக வெளியாகி அந்த ஆட்டினுடைய துடிப்பு முழுமையாக நின்றுவிட்ட பின்னால் நன்றாக நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், ரூஹு பிரிந்து விட்டது என்கின்ற விஷயத்தை நாம் உறுதி செய்துவிட்டு அதற்கு பின்னால் அதை நாம் முறிப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா குத்திய மினல் பஹீமதி வஹிய ஹய்யத்துன் ஃபஹிய மைத்தத்துன். ஒரு ஆட்டை ஒருவர் துண்டாக்குறார், முறிக்கிறார், ஆனால் அது உயிரோடு இருக்கிறது, துடிப்பு இருக்குது, அந்த நிலையில் ஆரம்பிச்சார் அப்படின்னு சொன்னா அது இறந்த ஆட்டை போன்று என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. இஸ்லாத்தினுடைய முறை பிரகாரம் நாம் அறுக்கின்ற பொழுது ஆட்டினுடைய உடம்பில் ஓடக்கூடிய இரத்த நாணங்கள் இரத்தங்கள் எல்லாம் நாம் அறுத்த அந்த இடத்தின் வழியாக வெளியாகிவிடும். கடைசி சொட்டு அதனுடைய உடம்பில் இருக்கின்ற வரையிலும் ஆட்டினுடைய ஏதேனும் ஒரு பாகத்தில் அதனுடைய துடிப்பு என்பது இருந்து கொண்டிருக்கும். அந்த துடிப்பெல்லாம் நின்று அடங்கிய பின்னால் இரத்தங்கள் எல்லாம் வெளியாகிவிட்டது என்று சொன்னால் அந்த துடிப்பு அடங்கிவிடும். மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி, அதனுடைய ரூஹு பிரிந்தது என்று சொன்னால் அதனுடைய துடிப்பெல்லாம் அடங்கிவிட்ட பின்னால் இரத்தங்கள் எல்லாம் வெளியான பின்னால் நீங்கள் அதை உரிப்பதற்கு முற்படுங்கள். அதற்கு முன்னால் என்ன செய்யாதீங்க, துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே சிலர்கள் அவசரமாக உரிப்பதற்கான நிலையை கையாண்டு விடுவார்கள். அப்படி செய்வது என்பது மரணித்த ஆட்டை போன்று என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படி சொன்னாங்க? இரத்தம் சில துளிகள் உள்ளே இருந்தாலும் அதை நாம் உரிக்க ஆரம்பித்து விடுகின்ற பொழுது அதை இறைச்சியோடு கலந்து விடுகிறது. இறைச்சியோடு கலந்து விடுகிறது. ஒரு ஆடு அல்லது ஒரு மாடு, ஒரு ஒட்டகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், தானாக மரணிக்கிறது என்று சொன்னால் அதனுடைய இரத்தங்கள் இறைச்சியோடு கலந்து விடுகிறது. அதனால் மார்க்கம் தடை செய்கிறது, நீங்கள் அதை உண்ணக்கூடாது. இங்கு இரத்தங்கள் எல்லாம் சரியாக வெளியாகுவதற்கு முன்னதாகவே அது துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே நாம் அதனுடைய தோல்களை உரிப்பதற்கு முற்பட்டு விட்டோம் என்று சொன்னால் இந்த இடத்தில் அந்த தவறை நாம் செய்து விடுகிறோம். அதனுடைய இரத்தங்கள் இறைச்சியோடு கலந்து விடுவதற்கான வாய்ப்பை, சூழலை நாம் உருவாக்கி விடுகிறோம். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்யக்கூடிய ஆடோ மாடோ ஒட்டகத்தை குறித்து சொல்கின்ற பொழுது ஃபஹிய மைத்தத்துன், அது இறந்தது என்று சொன்னார்கள், இறந்து போனதை போன்று என்று சொன்னார்கள். அதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், குர்பானி என்பதை அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கும். அந்த குர்பானி பிராணிக்கு இந்த மார்க்கம் இவ்வளவு அழகான வழிகாட்டுதலை சொல்கிறது. குர்பானி பிராணிக்கு முன்னால கத்தியை கூட என்ன செய்யாதீங்க, நீங்க தீட்டாதீங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்க்கிறாங்க, குர்பானிக்கான அந்த பிராணிக்கு முன்னதாகவே அந்த கத்தியை அறுக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை தீட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சு சொன்னாங்க, அந்த பிராணியை, குர்பானிக்கான அந்த பிராணியை ஒரு முறை மரணிக்க செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா, அல்லது பல முறை மரணிக்க செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் செய்வது அதற்கு முன்னதாகவே அதனுடைய ஆயுதத்தை, அறுக்கக்கூடிய ஆயுதத்தை நீங்கள் சரி செய்து கொள்வது, கூர்மைப்படுத்துவது என்பது அதை பல முறை மரணிக்க செய்வதற்கு சமமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். இன்னொரு சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், பிராணியை நான் குர்பானி கொடுக்க இருக்கிறேன், அந்த குர்பானியுடைய நேரத்தில் அதனிடத்தில் மென்மையாக நடந்து கொள்வதை நான் விரும்புகிறேன், நல்ல முறையில் அதை அறுத்து அல்லாஹ் சொல்லியது போல, நீங்கள் அறிவித்தது போல அதை பங்கிட்டு செய்வதை நான் விரும்புகிறேன், நல்ல விதமாக நடந்து கொள்வதை நான் விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அப்படி செய்வீர்களானால் அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்றார்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, குர்பானியினுடைய பின்னணியில் நிறைய செய்திகள் இருக்கிறது, பெரிய தியாகத்தினுடைய வரலாறு அதனுடைய பின்னணியில் இருக்கிறது. நாம் அதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த குர்பானியுடைய விஷயத்தை எடுத்து பாருங்கள். மார்க்கம் சொல்லக்கூடிய முறை 3 பங்காக நீங்கள் பங்கீடு செய்யுங்கள். பொதுவாகவே எந்த ஒரு வணக்கத்தையும் மார்க்கம் மனித சமூகத்திற்கு ஒரு பலத்தை அல்லது ஒரு பலனை தரக்கூடிய அமைப்பிலே ஒவ்வொரு அமல்களையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இந்த மார்க்கம் அமைத்து வைத்திருக்கிறது. இப்போ தொழுகைக்காக வேண்டி நாம் இருக்கிறோம், சஃப்ல இருக்கிறோம், எனக்கு அருகில் இன்னவர் தான் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சட்டம் ஏதாவது எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொன்னா உலகத்தில் எந்த பள்ளியும் அப்படி பார்க்க முடியாது. சமத்துவத்தை அல்லாஹ்விற்கு முன்னால் யாராக இருந்தாலும் சரி அடியார்கள் என்கின்ற சமத்துவ கோட்டில் நாம் வந்துவிட்டோம் என்பதை நமக்குள்ளால் நாம் உறுதி எடுத்துக் கொள்வதற்கான ஒரு நிலையைத்தான் நாம் நிற்கக்கூடிய சஃபினுடைய அணிவகுப்பு என்பதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது, வெளிப்படுத்தி காட்டுகிறது.
நாம் எல்லாம் சகோதரர்கள், ஒன்றோடு ஒன்றாக நிற்க வேண்டிய நிலையில் உள்ளவர்கள், ஒரு மனதாக இருக்கக்கூடியவர்கள், ஒற்றுமையோடு இருக்க வேண்டியவர்கள் என்பதை ஒவ்வொரு நேர தொழுகையினுடைய அணிவகுப்பும் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல நோன்பு எடுத்துக்கிறோம் இல்லையா? நோம்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க, நோம்பு எடுத்தாலும் நான் நோம்பாளின்னு சொல்லிட்டு ஒதுங்கிருங்கன்னாங்க. மனித சமூகத்தில் சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்கான அற்புதமான வழியை நோம்பினுடைய பின்னணியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிற்கு கற்றுத் தந்தார்கள். ஜகாத் எடுத்து வெளிப்படையாக தெரியும். இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துவது, வளம் பெறச் செய்வது, இது வெளிப்படையாகவே தெரிகிறது. பிற மனிதனுக்கு பலன் தரக்கூடிய காரியம். அதுபோலதான் இந்த குர்பானி. இந்த குர்பானியுடைய விஷயம் அப்படித்தான். 3 பங்கு, ஒன்று தனக்கு, மற்றொன்று உறவினர்களுக்கு. உறவினர்களை எல்லா கட்டங்களிலும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை மார்க்கம் எல்லா இடங்களிலும் வலியுறுத்துகிறது. இந்த குர்பானியுடைய இறைச்சியிலும் கூட 2வது பங்கு உங்களுடைய உறவினர்களுக்கு. உறவினர்களுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு நமக்கு மத்தியில் உண்டான அந்த உறவு என்பது வலுப்பெறும். ஒரு மகிழ்ச்சி அடைவார்கள், ஒரு சந்தோஷப்படுவார்கள். அடுத்து 3வது ஏழைகளுக்கு. ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்பதை மார்க்கம் சொல்கிறது. ஏழைகளுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது பெருநாள் என்பது அது மகிழ்ச்சிக்குரிய நாள். நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பதல்ல, எல்லா மனிதர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இருப்பவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், இல்லாத ஏழைகளும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். என்பதற்காக வேண்டி ஏழைகளுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்பதாக மார்க்கம் சொல்கிறது. ஏழை ஒருவருக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது அவர் அதை பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு நமக்காக துஆ செய்வார். அவர் மகிழக்கூடிய, அவர் உள்ளம் மகிழக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்பது நமக்கான ஒரு துஆவாக இருக்கிறது. அருமையானவர்களே, இப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த மார்க்கம் நமக்கான பயனையும் பிறருக்கான பயன்பாட்டையும் சொல்லித் தந்திருக்கிறது. நாம் நம்முடைய கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். இந்த பரக்கத்திற்குரிய இந்த நாட்களில் அல்லாஹ்விடத்தில் அதிகமான பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லமல்களை நாம் நிறைவாக செய்ய வேண்டும். அரஃபாவுடைய நாளில் நோன்பு நிற்க வேண்டும். எல்லா காலகட்டங்களிலும் அல்லாஹ்விற்கு அடிபணிந்து வாழக்கூடிய உயர்ந்த நற்பாக்கியத்தை முதல் ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வாளிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.